Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஆவலோட எங்களுக்கு வந்து ஷூட் பண்ண क्वेश्चंस எல்லாத்துக்குமே வந்து நாங்க உட்கார்ந்து ஆன்சர் பண்ண போறோம். ஓகே? நீங்க ஷூட் பண்ண क्वेश्चन, எங்களுக்கு திட்டுன क्वेश्चन, எங்களுக்கு ஹர்ட் ஆன क्वेश्चंஸ்க்கு ஆன்சர், நீங்க எங்களை கல்வி ஊத்திந்துக்கு அதுக்கு பதில் கேள்வி கேட்டு நீங்க நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதுக்கெல்லாம் we are responsible to answer it. ஓகே? ஏன்னா உங்க உரிமை நீங்க கேக்குறீங்க, அதே மாதிரி எங்களோட கடமை எல்லாமே வந்து நாங்க ஆன்சர் பண்ணோம். இந்த क्वेश्चन அண்ட் ஆன்சர் வந்து பேசிக்கலி ஃபார் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யாருக்கு அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். ஸோ என்னன்னா, நாங்க வந்து இந்த மாசத்துக்கு தாங்க சொல்றோம். ஓகேங்களா, இந்த மாசம் வந்து லாஸ்ட் ஆகஸ்ட் 31 வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணோம். ஓகேங்களா, அந்த 31 முடிஞ்சோனும் அது அடுத்த நாள் புது மாசம், இந்த மாசம் செப்டம்பர் மாசம். ஓகேங்களா, ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் கிளின்னு கிழிச்சிங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த பர்த்டே விஷயத்தை நான் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चனா வச்சுக்கிறேன். ஓகே, அந்த பர்த்டேல என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, ஏன் ஷாரன் வந்து ஸ்டேஜ்ல வரல, நாத்தனாருக்கோ ஆமா இதுக்கு மோனாக்கோ சண்டையா, ஓ இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அப்படி இப்படி, ஏன்னா நீ எல்லாம் ஒரு இதுவா, நீ வந்து பர்த்டே கொண்டாடுற, அதான் நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளா, உனக்கு வந்து பர்த்டே வேற கொண்டாடுறாங்க, அதுல வந்து மாலை வேற போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ முந்தைய இதுல கிளிப்பிங் போட்டு என் பர்த்டே எப்படி பண்ணாங்க லாஸ்ட் இயர். ஓகேவா, சோ ஃப்ரெண்ட்ஸ் 2 years பேக், ஓகே 2 years பேக் மோனாலாம் வர்றதுக்கு முன்னாடி, கல்யாண பேச்சு வராதுக்கு முன்னாடி நான் 25th இயர், எனக்கு 25th இயர் ஆகும் போது எங்க வீட்டுல எனக்கு எப்படி பண்ணாங்கன்னா, இதே வீட்டுலதான் பண்ணாங்க. ஓகேங்களா, இந்த வீட்டுல என் குடும்பம் எல்லாரையும் கூப்பிட்டு 25th இயர் பர்த்டே வந்து ஒரு கிராண்டா பண்ணுவாங்க. ஏன்னா 25th இயர் வந்து எவ்வளவு பேர் அதை டச் பண்ணுவாங்களா, டச் பண்ண மாட்டாங்களா, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். ஒருத்தர் ஒரு சில்வர் ஜூப்ளி, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷம் கொடுத்துக்கிறோம். ஓகே, நீ 25th இயர்மா, அது ஒரு மைல் ஸ்டோனா லாஸ்ட் வரைக்கும் நீங்க வயசாகி உங்களுக்கு பேரை பேத்தி உங்களுக்கு உங்க ஃபேமிலி நெக்ஸ்ட் உங்க ஜெனரேஷனுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என் 25th பர்த்டே எப்படி இருக்கும் அப்படின்னு. பிளஸ் மோனா என்ன நம்பி வந்துக்குது. ஸோ இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, என் பர்த்டேக்கு நாங்க அப்படித்தான் பண்ணோம். ஓகேங்களா, அந்த கிளிப்பிங் மோனா போட்டு விடும். ஓகேங்களா, 25th இயர் பர்த்டேக்கு எனக்கு வந்து மாலை போட்டு பெரிய கேக் அரேஞ்ச் பண்ணி பிளெஸிங்ஸ் பண்ணி பிரேயர் பண்ணி குடும்பத்தார இப்ப எப்படி நாங்க மோனாக் பண்ணோமோ அந்த மாதிரி அதேதான் வந்து இவருக்கும் பண்ணது. ஆனா வீட்ல பண்ணாங்க. எனக்கு ஹால்ல வச்ச ரீசன் சொல்லிடுங்க. அததான் சொல்ல வரேன். இப்போ ஏன் மோனாக் ஹால்ல வச்சானா, வீட்ல வந்து 50-60 மெம்பர்ஸ் வந்தாங்க மோனா இப்ப கூப்பிட்டு பர்த்டேக்கு. என் பர்த்டேக்கு அவ்வளவு பேர் தான் வந்தாங்க. ஓகேங்களா, 60 பேருக்கும் உள்ள இடம் இல்ல, எல்லாரும் ரொம்ப கன்ஜஸ்டட் ஆயிடுச்சு. நாங்க வந்து என்ன பண்ணிருந்தோம், கீழே ஹால் ரூம்ல எனக்கு கேக் கட் பண்ணாங்க. பிளஸ் ஃபுட்டுக்கு வந்து டின்னருக்கு ஈவினிங் வச்சாங்க. ஓகேங்களா, ஏன்னா வீட்டுல தானே பண்ணோம், அதனால டின்னருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டெரஸ்ல வச்சாங்க. ஸோ வீடு ஃபுல்லா கன்ஜஸ்டட். எங்களுக்கு டூப்ளெக்ஸ் வீடுங்களா, வெளியே வந்து பின்னாடியில இருந்து எங்களுக்கு படி இல்லை, வெளியே வந்து டெரஸ் போற மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் வீட்டுக்குள்ள ஆக்சஸ் பண்ணி தான் மேல போனோம். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டோம் நானு டேடி மம்மி எல்லாருக்கும், ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஒரு ஃபுல் பேக்டு வீடு, நடமாறதுக்கு இடம் இல்ல, இங்க இருந்து மேல அம்புறதுக்கு இடம் இல்ல ஜனங்களை. சரி திருப்பி இன்னொன்னு என்னன்னா பார்க்கிங், அவ்வளவு 60 ஜனங்களுக்கும் நாங்க வந்து வெளியே பார்க்கிங் பயங்கரமா கஷ்டப்பட்டோம் என் பர்த்டே பண்ணும் போது. ஸோ அப்போ நாங்க டிசைட் பண்ணியிருந்தோம் என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் எதனா ஒரு 50-60 மெம்பர்ஸ் நம்ம இன்வைட் பண்றோம்னா ஒரு சிம்பிளா ஒரு ஹால் எடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாம எதுவா இருந்தாலும் அங்கேயே முடிச்சுட்டு அங்கேயே எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வந்து எப்படி இருந்தாலும் ஃபுட் ஆர்டர் வெளில தான் பண்ண போறோம். அது இங்க கஷ்டப்பட்டு இடம் இல்லாம உட்காந்து அன்கன்ஜஸ்டடா சாப்பிடுறதோட ஜனங்க நம்ம ஜனங்க தானே, எல்லாம் பக்கத்துலயே தான் பண்ணோம், வீட்டு பக்கத்துல தான் நம்ம வந்து இது பண்ணோம். எங்கேயோ தூரம் யாரோ கஷ்டப்பட்டு டிராவல் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. அது ஒரு ரீசன். ஓகேங்களா, அதனாலதான் மோனாக்கு வந்து நாங்க பண்ணோம். எங்க குடும்பம் வந்து வழக்கம் இது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு மாமா அத்தையும் வந்து ஆல்ரெடி அவங்க வீடியோல சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்க சைடு நான் சொன்னேன் இல்லையா, இது எனக்கு எப்படி பண்ணாங்கன்ட்டுன்னு. இப்போ என் குடும்பம் ஆயிடுச்சு மோனானால, என் குடும்பத்துல இருக்கிற பொண்ணுக்கு அவங்க 25 வரும்போதோ ஷாரன் ஒன்னும் 2 வருஷத்துல வருவான். ஷாரனுக்கு வரும்போதோட கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். அது யாரா இருந்தாலும் பண்ணுவோம். எங்க தங்காச்சி இருந்தாலும் நான் பண்ணுவேன், என் ஒய்ஃப் இருந்தாலும் பண்ணுவேன். என் ஃபியூச்சர்ல என் பசங்க 25 வயசு ஆனாலும் எங்க கடமை நாங்க வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துறது தான். சரிங்களா, சோ இதுதான் ஃபர்ஸ்ட். என்னத்துக்கு இவ்வளவு கிராண்டா பண்ணீங்கன்னா, இதுக்கு எனக்கு வந்து அவ்வளவு கிராண்டா அது அமையும்ன்றதே எங்களுக்கு அங்க அன்எக்ஸ்பெக்டட் தான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா,
மோனா எங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு, ஓகேங்களா? மோனா யாரோ, என் தங்கச்சி யாரோ இல்ல மற்றவங்க யாரோ நல்லா இல்ல. என் வீட்டுக்கு வந்தா என் ஒய்ஃப் நான் சந்தோஷமா வச்சுக்கணும். என் கான்செப்ட் என்னன்னா, என்னை நம்பி வந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுல இருந்து பர்த்டே ஆகுது, 25 வயசு ஆக போகுது. அவங்க வீட்டுல எப்படி அந்த மகாராணி மாதிரி வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி நானும் பண்ணோம். அதுதான் வந்து இது பண்ணிருந்து. அவங்க வீட்டுல வந்து ஷீஸ் அ பிரின்சஸ், என் வீட்லயும் ஷீஸ் பிரின்சஸ் தான். மை குவீன். அவங்க வீட்டுல அது பிரின்சஸ், என் வீட்டுல அது குவீன். ஓகேங்களா? அதனாலதான் இது பண்ணோம். இதுவே ரொம்ப பெஸ்ட்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஷாரனுக்கும் மோனாக்கும் ஏதாவது சண்டையா, ஏன் ஷாரன் வந்து இன்வால்வ் ஆகல அப்படின்ட்டு. ஷாரன் வந்து இன்னொன்னு வந்து ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை கூட பண்ணியிருந்தேன். ஓகேவா? அவங்க வந்து எந்த விதத்துல கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் நல்ல விதத்துலதான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க என்ன கமெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா, மோனாக்கு வந்து ஷாரன் பியூட்டி பார்த்து ஜெலசி அப்படின்னு. பேசிக்கலி என் கேரக்டர் எப்படின்னா, யாரை பார்த்தும் நான் பொறாமன்றது இது வரைக்கும் என்னோட 25 இயர்ஸ்ல வந்து ஒரு வாட்டி கூட நான் ஜெலஸ் பட்டதே கிடையாது. இப்ப நீயே இது சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்றேன்னு என் வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இவங்க நேரத்துக்கு பிச்சுக்கின்னு தண்ணி கொடுத்தோன்னா போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்றேன் இல்லைங்களா? நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நெகட்டிவா கமெண்ட்ஸ் போட்டு அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லும் போது எங்களுக்கே ஷாக் ஆகுது. நம்ம பாட்டு நம்ம நார்மலா இருக்கிறோமே, எந்த பிரச்சனை இல்லையே. நிறைய பேர் வந்து மோனாக்கும் ஷாரனுக்கும் வந்து சண்டை அப்படின்னு இல்ல வீட்டுல உட்காந்து நானும் ஷாரனும் சிரி எங்களுக்கே எல்லாருக்கும் சிரிப்பு தான். என்னடா இது நல்ல குடும்பத்தை கூட ஒண்ணுமே இல்லாத பேசி பிடிச்சிருவாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மோனா பர்த்டேக்கு ஷாரன் வந்து இன்வால்வ் ஆகல அப்படின்னு கேக்குறீங்களா? இத்தனைக்கும் நாங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு டான்ஸ் வீடியோ கூட நான் இன்க்ளூட் பண்ணேன். அது மாமா சேனல்லே இருக்கும், நீங்க போய் பாருங்க. நம்ம சேனல்ல வந்து நிறைய எடுத்துட்டோமா, அதுல கம்ப்ரஸ் பண்றதுல வந்து நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணல. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் நான். ஓகே, ஆர்கனைஸ் பண்ணோம். கேமரா நானும் எடுக்கல, மோனா எடுக்கல, யாருக்கும் நான் கொடுக்க. நான் தம்பி கிட்ட கொடுத்துருந்தேன், ரிக்கி கிட்ட கொடுத்துருந்தேன். டே எவ்வளவு முடியுதோ கவர் பண்றான்ட்டுன்னு. ரிக்கி கவர் பண்ணியிருந்தா நாங்க போட்டுருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா நான் எல்லாரும் வர்றவங்களும் இன்வைட் பண்ணி வந்தவங்களும் நான் கவனிக்கணும். மோனா சைட்ல வந்து பர்த்டே கேக் கட் பண்ற அது முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, கரெக்டா முடியணும், எல்லாமே நடக்கணும், கரெக்டா பிளான் பண்ண மாதிரின்ட்டுன்னு. நான் அந்த டென்ஷன்ல இருந்தேன். என்னென்ன கிளிப்பிங் இருக்குதோ அதை தான் போட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேல வந்து பெரியவங்க தான் வந்தாங்க ப்ரேயர் பண்றேன்னு சொல்லிட்டு. பெரியவங்க இருக்கும் போதோ மம்மி டாடி, இவங்க டாடி, இவங்க அம்மா எல்லாரும் இருந்தாங்க. ஸ்டேஜ்ல ஷீலுவும் இல்ல. ஆனா அவங்க வந்து கீழே இருந்தாங்க. கேக் வாங்கும் போது மேல வந்தாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா, ஷாரன் கொஞ்சம் லேட்டா வந்தா. ஏன்னா அவ வந்து இங்க வந்து ரெடி ஆயிடணும். நம்ம வீட்டுல எல்லாரும் ஒருத்தரா ரெடி ஆகி வர்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, ஜனம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவ வந்து கொஞ்சம் லேட்டா வந்தா. நீங்க பாத்துன்னு வந்து ஆஃப்டா அதுக்கப்புறமா சரியான டான்ஸ் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இன்னொன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏன் ஷாரன் கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு. அதனாலதான் நான் வந்து கிஃப்ட் ரிவீல் பண்ற வீடியோல ஃபர்ஸ்ட் ஷாரன் அது நீங்க போய் பாத்துக்கோங்க. ஷாரன் வந்து கிஃப்ட் கொடுத்திருந்தோ இருக்குது, எல்லாமே இருக்குது அதுல. நீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோல வந்த கமெண்ட்ஸ்க்கு பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு. நாத்தனார் சண்டை ஆயிடுச்சு, ஷாரனுக்கும் இதுக்கும் கிளாஷ். ஷாரன் வந்து நீங்க வந்து ஒன்னா சேர்க்கல, ஷாரனை கண்டுக்கல, எல்லாரையும் கண்டுக்கணும், எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க அசியூம் பண்ணிக்கின்னு இல்ல டென்ஷன் ஆவறீங்க. பேசிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, நானும் ஷாரனும் வந்து அண்ணி நாத்தனார்ன்ற ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இல்ல. நாங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அதனால எங்களுக்குள்ள அந்த ஜெலசி, பொசசிவ்னஸ், இவங்களுக்கு அது சேருதா அவ அப்படி எங்களுக்கு அப்பெல்லாம் கிடையாது. நாங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ். இந்த வீட்டுல நாங்க யாருமே இல்லைன்னா நாங்க 2 பேரும் நாங்க இருந்தோம்னா நிம்மதியா ஜாலியா இருந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி க்ளோஸ் நாங்க 2 பேரும். ஸோ எங்களுக்குள்ள அந்த இந்த போட்டி பொறாம அந்த விஷயம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நார்மலா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஷாரனுக்கும் நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் என்ன பண்றான், ஒரு பொன்னாடி கொண்டுதான் பண்ணுவியா? ஷாரன் பண்ணுவோம். ஷாரன் வந்து 25 ஆகும் போது அவளுக்கும் பண்ணுவோம். பிளஸ் அதுக்குள்ளே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஹஸ்பண்டே பயங்கரமா பண்ணுவாரு. அதுவும் நீங்க எல்லாமே பாப்பீங்க. நம்ம ஜனங்க நம்ம கூட தான் இருப்பீங்க. எல்லாமே நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ஷாரனுக்கு நான் மோனாக்கு என்ன பண்றேனோ அதே தான் என் தங்கச்சிக்கும் நான் பண்றேன். அது வந்து சிலது நாங்க வந்து காமிக்குவோம், சிலது நாங்க காட்ட மாட்டோம். இப்ப நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா மோனா அதை காமிக்கிறேன்னா, மோனா இதுலயே இருக்குது. மோனா இஸ் பார்ட் ஆஃப் த ஏஜி பிளாக்ஸ் யூடியூப். அதனால சில விஷயங்கள் நாங்க காட்டுறோம். ஆனா ஷாரனுக்கு நம்ம என்னென்ன பண்றோம்னு கொஞ்சம் அவளுக்கு பிரைவசி, அவளுக்கு கொஞ்சம் பேருக்கு இஷ்டப்படாது. அவ வந்து கொஞ்சம் இஷ்டப்பட மாட்டான். இது காமிக்காதீங்க அது காமிக்காதீங்கன்னு சொல்றதுனாலதான் நாங்க கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிடுறது. ஷாரன் வந்து வீடியோல வரானா சில விஷயங்கள் வந்து அவளுக்கு பிடிக்காது. இது காமிக்காதீங்க அது காமிக்காதீங்க. ஆனா அவ வருவா வீடியோல.
சில விஷயங்கள் நாங்க காட்டாதனால நீங்க அப்படி தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சு. இப்போ 3வது கொஸ்டின் என்னன்னா, இவ்வளவு செல்லு பண்றீங்களே, ஆடியோ கிளியரிட்டி இல்ல, ஒரு மைக் வாங்கலாம் இல்ல அப்படின்னாங்க. வாங்க கஷ்டப்பட்டு தேடி புடிச்சு ஒரு மைக். இது நீங்க சொல்லுங்க, கிளியரா இருக்குதா இல்ல? ஆனா ஆக்சுவலி உங்க வீடியோல நிறைய பேர் சொன்னாங்க இது வாய்ஸ் குவாலிட்டி. ஆமா, ஃபர்ஸ்ட் நான் எடுத்த வீடியோ ஜான் பிளாக்ஸ்க்கு எடுத்தேன். நான் அங்கே கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கன்ட்டு. அங்கேயும் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இது வந்து இங்க வந்து இன்னும் பயங்கரமான நம்ம ஃபேமிலிங்க நீங்க இருக்கிறதுனால நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. இனிமேல நாங்க இதுலயே கண்டினியூ பண்றோம். எங்க போனாலும் மைக் டாப், பேக்ரவுண்ட் நாய்ஸே வராது, நாய்ஸ் கேன்சலேஷனோட இருக்குது மைக்கு, சூப்பரா வரும். இப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நிறைய பேர் வந்து வீடியோ குவாலிட்டியோ கேட்டீங்க, கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி இல்லைன்னு. அதோ சேஞ்ச் ஆயிடுச்சு, மைக்கோ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் இதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். மோனா மூக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணும், அப்புறமா நீ ஆன்சர் பண்ணணும். மோனா மூக்குத்தி வந்து ரைட்ல குத்தி இந்த போது நல்லா இருக்கு, லெஃப்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா இல்ல, அதனால தூக்கிட்டு திருப்பி ரைட்ல குத்து. நிஜமா நான் சொல்லிட்டேன், என்னால இனிமேல் அந்த சக்தியே கிடையாது. திரும்பி இதை தூக்கிட்டு இதை குத்துனா திருப்பி இல்ல என்ன தரமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கன் ஷாட் இல்ல. ஓகேங்களா? அவங்க வந்து ஆச்சாரியே வந்துட்டு குத்துனாங்க, ரைட்ல குத்துனாங்க. பிளஸ் அது சேஞ்ச் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன இவங்க பண்ணி என்னன்னோ ட்ரை பண்ணாங்க. அது சேஞ்ச் பண்ணும் போது இல்ல, ஆக்சுவலி நாங்க வந்து கோல்ட்ல எடுத்தது வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும். அந்த குட்டியா இருந்தது என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள போய் ஸ்வெல் ஆக உள்ள போக ஆரம்பிச்சிச்சு. என் பர்த்டே அன்னைக்கே எனக்கு அது ரொம்ப பெரிய அப்செட். எனக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டி பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப உள்ள போய் அது அந்த ஓட்டை மட்டும் தான் தெரிஞ்சதே தவிர அது மூக்குத்தி தெரியல. சோ வந்து அது ஸ்வெல் ஆனதுனால நான் அதை தூக்கிட்டு அது அடையிட்டோம், அதுக்கப்புறம் திரும்பி குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்க சைட்ல என்ன சொன்னாங்கன்னா, லெஃப்ட் சைட்ல குத்துங்க, லெஃப்ட் சைட்ல குத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னனால நானும் போயிட்டு சரின்னு லெஃப்ட் சைட்ல குத்துனேன். பட் எனக்கு என்னவோ பிடிச்சிருக்கு, என்னால திரும்பி எல்லாம் எடுத்து இல்ல. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ரைட் இல்ல லெஃப்ட்னா இது மூக்குத்தின்னு மறுபடியும் திருப்பி போய் பேஸ் பண்ணி எனக்கு தெரியல, மூக்குத்தின்னு எனக்கு தெரியாது, இதுவா போச்சு இதுவா பண்ணி நினைச்சு. சரி, அது மூக்க அது கஷ்டம், அது பெயின், நம்ம என்ன சொல்ல முடியும், நம்ம அது என்ன பண்ணாலும் நம்ம வலி என்ன வேணா பண்ணுமா, நம்ம பர்மிஷன் கொடுத்துக்கிறோம், அதனால பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்ப போட்டு வந்துக்குது. இப்போ என்ன சொல்றீங்கன்னா பெருசாகுதுன்னா இது டெம்பரரி, அது மாத்தி இந்த இது சின்னதா இருந்து உள்ள போயிடுச்சுன்றதுனாலதான் இதை கொஞ்சம் நான் பெருசாவே குத்துறேன். அது ஏன்னா இப்ப நம்ம கன் ஷாட் அச்சா கூட சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஒரு இது இருக்கு, ஒரு 2-3 நாள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீ மாத்திக்கப்பான். அதே மாதிரிதான் இது இப்போதுக்கு டெம்பரரி போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உனக்கு வந்து அந்த இது காயம் ஆற வரைக்கும் இது போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க மாத்திக்கோங்க, அதுக்கப்புறம் நான் குட்டி மாத்திக்கிறேன், அப்புறம் மாத்திக்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி டெய்லி வந்து மூக்குத்தி வந்து பெருசாகுது, உனக்கு செட் ஆகலன்றீங்க. இப்ப இது கழட்டிட்டு சின்னது போடும் போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இது முடிச்சு. அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஊருக்கு ட்ரிப்பு பத்தி. ஓகேங்களா? எல்லாரும் என்ன சொல்றீங்க, நீங்க வீட்லயே இருக்க மாட்டீங்களா? இது ஆல்ரெடி நான் ஒரு நிறைய டைம் சொல்றதுதான், வீட்டுல இருக்க மாட்டீங்களா, நிறைய காசு இருக்கா, நீங்க ஊர் சுத்தினே இருக்கணுமான்ட்டுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு புது கல்யாணம் ஆகணவங்களுக்கு சொல்றேன், புதுசா கல்யாணம் ஆகணவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? எங்களை மாதிரி நான் கூடவே இருக்கிறேன், வேலையோ பாக்குறேன், மோனா கூடவே இருக்கிறேன், வெளியே சுத்தின மாதிரியும் இருக்குது, வீடியோ எடுத்த மாதிரியும் இருக்குது. நாங்க எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் பில்ட் ஆகுது டெய்லி, ஏன்னா நான் கூடவே இருக்கிறேன் மோனா கூட. ஓகேங்களா? இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த வயசுல நாங்க வெளியே போய் நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்க என்ஜாய் பண்ணலன்னா வேற எந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஃபர்தர் வந்து குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கமிட்மெண்ட் ஃபுல்லா நம்ம அந்த குழந்தை ஒரு நல்ல பேரண்டிங் ஆகணும்னு தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். நம்மளோட டைம் எல்லாம் நம்ம குழந்தை பாத்துக்கிறதுல தான் இருக்கும் தவிர இந்த மாதிரி டைம் ஒரு ப்ரெஷியஸ் டைம் வந்து திருப்பி கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிளஸ் என்னன்னா, நீங்க வந்து அவ்வளவு காசுக்கு தான் அவ்வளோலாம் இல்லை. ஓகேங்களா? என்னன்னா, நாங்க சேவிங்ஸோ பண்றோம், இவ்வளவு சொல்லு பண்றீங்களே அப்படி இப்படின்றீங்க, எல்லாமே பிளான் பண்ணி தான். யாருன்னா எடுத்தோம், இவ்வளவுக்குது, நாங்க அம்பானி ஃபேமிலியோ இல்ல, எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட், நாங்களும் ஒரு நார்மல் பர்சன் தான். எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். கொஸ்டின் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் உங்க வீட்டுல எப்படி நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்கன்ட்டுன்னு. இயர்லி ஒன்ஸ் இப்படி போயிடணும் அப்படி போயிடணும் நம்ம பசங்களுக்குன்னு அப்படின்னு எடுத்து வைக்கிறீங்களா, அந்த மாதிரி எனக்கும் மோனாக்கா எடுத்து வைக்கிறது தான் இது. ஓகேங்களா? பிளஸ் என்னன்னா, இந்த ட்ரிப் வந்து சடனா ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று கிடைச்சிச்சு எனக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு வாரம் லீவ் கிடைச்சிச்சு அந்த வீக், மோனா பர்த்டே வீக். சரி, நான் ஏன் வேஸ்ட் பண்ணோம், வா மோனா நம்ம போகலாம், அந்த லீவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தோம். சும்மா எங்ககிட்ட அவ்வளோ காசுக்குதுனால நினைச்சுக்காதீங்க, நாங்களும் நார்மல் இதுதான், நானும் ஏர்ன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணோம்னா யோசிக்கணும்னா, நானும் ஏர்ன் பண்றேன், நான் நல்லாவே ஏர்ன் பண்றேன். ஓகேங்களா? ஏன் ஏர்னிங்ஸும் இருக்குது,
மோனாவும் கஷ்டப்படுது, எல்லாமே இருக்குது. இப்போ மோனா இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிடும். ஸோ எல்லாமே நாங்க சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்றதுனால தான் எல்லாமே நடக்குது. சும்மா வந்து எல்லாமே யாருக்கும் ஈஸியா கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒரு நானா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இதுவா சொல்லாது மோனா, ஓகேங்களா? சொல்லும், ஆனா கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லாது. அதனால தான் நான் சொல்றேன். திருப்பி நீங்க என்ன சொல்ல ஒன்லி ஜான் இஸ் டாக்கிங்னு சொல்லாதீங்க. இப்போ கூட சொல்றேன், 2 பேருக்கும் எது கரெக்ட், எது ரைட்ஸ் இருக்கு சேனல்ல. அதனால அதையும் கொஞ்சம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா ஈக்குவல் ரைட்ஸ் எங்களுக்குள்ள அந்த பிரிவே இல்ல. லைஃப்ல வந்து எப்படி ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கோ எல்லா விஷயத்துலயும் நாங்க வந்து ஈக்குவல் ரைட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இதுலயே வந்து சொல்ல இந்த क्वेश्चन இதுலயே ஒரே பதிலே சொல்லிடுறோம். ஜான் விளாக்ஸும் இருக்கு, ஏஜி விளாக்ஸும் இருக்கு. ரெண்டும் வேற வேற இல்ல. ஜான் விளாக்ஸ்லயும் மோனாக்கு உரிமை இருக்குது, ஏஜி விளாக்ஸ்ல எனக்கு உரிமை இருக்குது. 2 பேருக்கு தான் சேர்ந்துதான் இது 2 சேனலும் நம்மளது தான், ஓகேங்களா? என் சேனல்லயும் மோனா வரும், மோனா சேனல் வரும். இதுன்றது நம்ம டெய்லி சேனல். ஜான் விளாக்ஸ்ல வாரத்துக்கு 2 நாள் வருது. 2 நம்மளது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்குள்ள வந்து அந்த நீ வேற நான் வேற நீ இன்னி வரைக்கும் எங்க மைண்ட்ல வரவே இல்லை. நீ உண்டு நீ பண்ணு என்ன நான் பண்றேன் அப்படியெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் கஷ்டப்படுறோம், 2 பேரும் ஓடாடுறோம், 2 பேருக்கும் 2 ஒரு நான் சொல்றது 2 பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் ஆகுது. அதனால தயவு செஞ்சு ஹர்ட் பண்ணாதீங்க. திருப்பி வந்து நீ என்னத்துக்கு வர, நீ என்னத்துக்கு பேசுற, நீ போய் உன் சேனல்ல பேசு. எங்களோட கடமை நான் வந்துதான் அவன். இது வந்து நாங்க வந்து ஒரு இனிஷியேட் எடுத்துக்கிறோம். இது நாங்க வந்து கொண்டு போனோம். இவ்வளவு நாள் அவங்க அப்பா அம்மா மோனா கொண்டு போனாங்க. இப்போ வந்து அவங்க இடத்துல நான் வந்து மோனா புஷ் பண்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சரிங்களா? நீ வேற நான் வேற அதெல்லாம் இல்ல, 2 பேரும் ஒண்ணு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரெஸ்ஸிங் ஏன் இப்படி போடுற அப்படின்னு நிஜமா நான் ஒண்ணு சொல்லிட்டேன், எனக்கு தெரியல. ஓகே, ஏதாவது ஒண்ணு ஆக்சிடென்டலா வந்து ஏதாவது வந்து சாரி வந்து நவுந்திருக்கும், இல்ல ஆக்சிடென்டலா ஏதாவது ஒண்ணு இருக்கும் போது அதோ வந்து குறிப்பிட்டு ஒருத்தவங்க எல்லாம் பேசுவாங்க பாருங்க. அப்போ வந்து எனக்கு அப்படியே கோவமா வரும். அதனாலதான் இப்பெல்லாம் நான் வந்து ரூடா அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பதில் கொடுக்குறது. ஏன்னா எப்பயுமே வந்து ட்ரெஸ் கான்சியஸால யாரு எந்த கேர்ள்ஸாலையும் இருக்க முடியாது. அது வந்து ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையா நான் அது வந்து இது பண்ண மாட்டேன். எத்தனையோ பேர் வந்துட்டு இங்கதான் இருக்கா அங்கதான் இருக்கா இப்படி நீங்க எந்த கேர்ள்ஸுமே இருக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் போடுற ட்ரெஸ் வந்து அவ்வளவு மோசமா இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நார்மல் ட்ரெஸ் தான். நீங்க போய் வேற யாருன்னா பாத்தீங்கன்னா என்னென்னவோ போடுறாங்க, கன்றாவியா போடுறாங்க, பிக்னி அது இதுன்னு என்னென்னவோ போடுறாங்க. ஆனா அத்தை வந்து ரசிச்சு பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு வந்து அது வந்து இதுவே கிடையாது. நீங்க ரசிச்சு பாக்கணும். இல்ல இல்ல நான் ஜெனரலா சொல்றேன். ஆனா ஸ்லீவ்லெஸ் போட்டா தப்புன்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ இவ்வளவு நேரத்துக்கு இதுக்கே நான் சொல்லிருப்பீங்க. இப்போ போட்டு சாரி ஒரு சரியான காமெடி என்னன்னா, ஜீன் தான் வெஸ்டர்ன் தான் போடுற அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து கொஞ்ச நாளா வந்து சாரி வந்து போட ஆரம்பிச்சேன். ஓகேவா? சாரி எனக்கு நிஜமாலே பேசிக்காவே சாரி ரொம்ப பிடிக்கும். சாரி போடும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு சாரி, நீ எதுக்கு சாரியில போற, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் சாரி கட்டுற, அப்ப நான் என்னதான் போடணும், என் ஆசைக்கு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நான் வந்து யார் பேச்சும் நான் கேட்கறது இல்லை. என் ஹஸ்பண்ட் பேச்சு கேட்கறேன், அவ்வளவுதான். என் மாமியார் பேச்சு கேட்கறேன். அவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கமெண்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்பா அம்மா வீட்டுல இருக்கும்போது நீ இப்படி போடலன்னு யார் சொன்னா? எங்க அப்பா அம்மா இருக்கும் போது நான் இப்படிதான் போட்டுட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மாவும் அதை அலோவ் பண்ணாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம பாக்குற பார்வையில சொல்றது எப்படி இருக்குதுன்னா, அங்க கொஞ்சம் இதா இருந்தா இங்க கொஞ்சம் பயங்கரமா ஒண்ணுமே இல்ல. நார்மல் ட்ரெஸ், ஒரு பேண்ட் ஷர்ட், ஒரு டாப், ஒரு ஜீன்ஸ் தப்பா ஃப்ரெண்ட்ஸ்? யார் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எந்த காலத்துல இருக்கிறோம்? 2025ல இருக்கிறோம், ஓகேங்களா? ஒரு பாலியில வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் போட்டு நின்னுச்சு. அதுக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இந்த பொண்ணை பாக்குற பார்வையில தான். அதுதான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா நீங்க தப்பா பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுனுக்குது, எனக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்னும் கன்றாவியா எதுவுமே தெரியலையே, நார்மலா இருக்குது. என் முன்னாடி தானே இருக்குது. என்ன போட்டாலும் எந்த வீடியோல பார்த்தாலும் என் முன்னாடி தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அவ்வளவு மோசமா போடலையே ட்ரெஸ். ஏன்னா பிக்னியா போட்டுன்னு சுத்தி நின்னுச்சு சொல்லுங்க, அவ்வளவு worst-ஆ? நம்ம சேனல் வந்து சின்ன குட்டில இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாரும் பாக்குறீங்க. நீங்களே சொல்லுங்க, அவ்வளவு worst-ஆ ஆகுது. இல்ல, இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா ட்ரெஸ் பண்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஓகேவா? ஆனா அவங்களுக்கு நான் அந்த கமெண்ட்லயே நான் ரிப்ளை பண்ணிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்க பார்வை தயவுசெய்து மாத்திக்கோங்க. ஓகேவா? என்னால உங்களால மாத்த முடியா, பேசிக்கோங்க. எனக்கு நான் வந்து அது ஃபீல் பண்ணல. ஓகேவா? நான் கொஞ்ச நாள் ஹர்ட் ஆகி நான் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், இப்படி பேசுறாங்க. ஒரு கமெண்ட் வந்திருந்தது, நிஜமா நான் இந்த அளவுக்கு கோவமா நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தே கிடையாது. நான் என்னால வந்து அது ஓப்பனா சொல்ல முடியாது இதுதான் கமெண்ட்ன்றது. ரொம்ப கீழ்த்தனமா ஒருத்தன் பேசியிருந்தான். நிஜமா நான் உங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்க மாட்டேன்.
கீழ்த்தனமா பேசினா ஜென்ஸா லேடிஸான்னு யாருன்னு தெரியுமா? ஜென்ஸ் தான். ஓகேவா, நான் அதுக்கு ரிப்ளை அவங்களது வந்து ரொம்ப நானும் வந்து பேசிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்குல ஒரு பொண்ணை வந்து பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் வெறும் மீடியால இருக்கோன்றதுக்காக ஒரு பொண்ணை போய் இவ்வளவு கீழ்த்தனமா பேசுறதுக்கு வந்து யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. சோ நானும் அவங்கள பேசிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ரிப்ளையே பண்ணிக்கல. அந்த ஒரு ஐடி இருக்கிற அந்த என்னால இப்ப கூட அது போட்டு காட்ட முடியும், ஏன்னா எனக்கு தேவையில்லை. என்ன வந்து ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணாங்க. நான் இவர் ஆபீஸ்ல இருக்கும் போது நான் கால் பண்ணி ஒரே சரியான இவருக்கு என்ன விஷயம்னு புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு அழு அப்படின்னு சொல்ல நான் இப்படி சொன்னோன்னே அவருக்குமே கோவம் வந்துச்சு. எல்லாருக்குமே எங்க ஃபேமிலில இருக்க எல்லாருக்குமே கோவம் வந்துச்சு. எனக்கு கோவம் வந்து நான் திட்டிட்டேன். சோ எனக்கு கோவம் வரவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, இந்த மாதிரி என்ன ரொம்ப கீழ்த்தனமா பேசுறாங்க அப்படின்னா தான் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறது. அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி சரி இந்த மாதிரி பேசாதீங்க மோனாலும் சொல்றீங்க. ஆனா என் மனசும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பேர் எங்களுக்காக நாங்களா ரிப்ளை பண்ணல, நம்ம அந்த கமெண்ட்ஸ் பாக்கணும்னா கூட எங்களுக்காக ஒரு நல்ல உள்ளவங்களும் வந்து பேசுறீங்க, எங்களுக்காக சப்போர்ட் பண்றீங்க, அதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, பேசுறீங்களே ஓகே, இதோ ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணை இவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா பேசலாமா? சொல்லுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை இவ்வளோ ஒரு கீழ்த்தனம் வீடியோ பாக்குறீங்கன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணை எவ்வளவு கேவலமா பேச முடியும் அவ்வளவு பேசலாமா சொல்லுங்க? யாரோ அப்படின்னா யாரோ நம்மளாம் வந்து உங்களை கேட்க மாட்டோம், உங்களை இது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தானே எங்களுக்கும் மனசுக்குது. அதுவும் மோனாவே ஒரு மனசு தான், அவ்வளோ ஒரு பொண்ணு ஓகேங்களா, சின்ன பொண்ணு தான், இன்னும் அவ்வளோ பெரிய பொண்ணு, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி ரொம்பலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு பொண்ணு தான். நார்மல், நாங்களும் நார்மல் பேக்ரவுண்ட் தான், அவ்வளோ பொண்ணு தான். ஏன்னா தங்கச்சி பொண்ணு, எங்க அம்மா பொண்ணு, நீங்க மெசேஜ் பண்றவங்களே பொண்ணு தான். புரியுதா உங்களுக்கு? நீங்க தான் பண்றீங்க, பசங்க பண்றது வேற. எனக்கு தெரிஞ்சு லேடிஸ் நீங்களே பண்றீங்க இப்படி. உங்க வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கும், நீங்களோ பாத்திருப்பீங்க, உங்க பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி என்னென்ன ட்ரெஸ் போடுது என்ன பண்ணு எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. உங்க பொண்ணுங்க நீங்க இப்படி திட்டுவீங்களா? நீங்க திட்டினா பரவாயில்ல, அந்த அப்யூசிவா செருப்புல அடிப்ப, நீ எல்லாம் ஒரு பொண்ணா செத்துரு இப்படியெல்லாம் யாருன்னா சொல்லுவீங்களா? அப்படி என்ன தப்பு பண்ணிடுச்சு இந்த பொண்ணு? ஏன்னா இந்த பொண்ணு கேரக்டரே அப்படிதான், கொஞ்சம் வெகிலியா தான் இருக்குது, எங்களுக்கே தெரியும். ஆஃப் கேமரா ஆன் கேமரா, ஆன் கேமரால மட்டும் இப்படி பண்றதுன்னு சொல்ல நிறைய பேர் வந்து ஓவர் ஆக்டிங் எவ்வளவு வாட்டி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. அது ஷீ இஸ் பீயிங் லைக் தட். எல்லாரும் கேரக்டர் இப்போ உங்க வீட்டுல நீங்க அப்படி இருக்கிறீங்க, கிங் மாதிரி இருக்கிறீங்கன்னா அதே மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தான் சொல்ல வரேன், நான் யாரே தப்பு சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உரிமைகுது உங்களோட ஒப்பீனியனை வைக்கிறதுக்கு. அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, இது மோனா அது மோனா, நாங்க தப்பு பண்ணா எங்களை கேள்வி கேளுங்க, அதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க ஓகேங்களா. ஆனா நான் ரிக்வெஸ்ட் பண்ணி என்ன கேக்குறேன்னா, திட்டாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க. அதோ சொல்றேன், அவங்க எல்லாம் படிச்ச ஆளா படிக்காத ஆளா, என்ன படிக்காத ஆளுங்களுக்கு கூட மரியாதைன்னா என்னன்னு தெரியும். ஒரு பொண்ணை இப்படி பேசக்கூடாது அப்படின்னு தெரியும். அந்த ஐடி எல்லாம் இருக்குல்ல, அந்த ஐடி எல்லாம் நானும் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு போட்டோ கூட இருக்காது ஐடி எல்லாம். சொல்லாது வேணா. நான் என்ன அதுதான் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறது என்னன்னா, உங்களோட ஒப்பீனியன்ஸ் இட்ஸ் ஓப்பன், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நீங்க என்ன வேணா போடுங்க. உங்களுக்கு ஒப்பீனியன் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ நாங்க எடுத்துக்கிறோம். ஒப்பீனியன் கொடுங்க, நாங்க என்ன தப்பு பண்ணா எங்களை கரெக்ட் பண்ணுங்க ஓகே. அதுக்குன்னு நான் நெகட்டிவ் வருது நாங்க ஸ்டாப் பண்ண முடியாது, அது வர்றது வந்துன்னு தான் இருக்கும். எங்க பிடிக்காதவங்க பண்ணின்னு தான் இருக்கிறாங்க, அதுக்குன்னு சொல்ல. ஆனா ஒண்ணுமே நாங்க பண்ணாத விஷயமே, நம்ம தப்பா எதுவுமே பண்ணலையே, நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? எங்க லைஃப்ல நடக்கிறது தான் நாங்க காட்டுறோம் தவிர நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க? அப்படியோ கேவலமாவா பேசுவீங்க ஒரு பொண்ணை? செத்துருன்றீங்க, ஏன் செத்துட்டா உங்களுக்கு சந்தோஷமா? நான் கேக்குறேன், அவங்களுக்கு என்ன இல்ல கேக்குறேன், செத்துட்டா அப்போ நல்லது. அது அவ்வளவு ஓப்பனா அது போடுறதே ஒரு லேடியா தான் இருக்கும். ஓப்பனா சொல்றேன், ஒரு லேடி தான் போடுற. நீ எல்லாம் அந்த இதுவா நீ பொண்ணா அப்படின்னா கேக்குறீங்க, என்ன தப்பு பண்ணிருச்சு? இதே இவ்வளவு ஆபாசமா இருக்கிற சேனல் எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எதுனா ஒரு ஆபாசம் காமிச்சுக்காம ஒரு தப்பான விஷயத்த நாங்க யாருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோமா? போட்டா ஆபாசம்ன்றீங்க, அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல என்ன பேசுறதுன்னு. ஆகி போயிடுச்சு ஓகேங்களா. இது நாங்க இந்த மாதிரி நாங்க Q&A போட்டிருக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து இந்த மாசம் வந்து நாங்க அந்த கமெண்ட்ஸை பார்த்து ஃபீல் பண்ணாத நாளே இல்லை ஓகேங்களா. ஒரு மாதிரி என்னடா இது உலகம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க தப்பே பண்ணல, என்ன தப்பு பண்ணோம்? எங்களை பிடிச்சவங்களுக்கு நாங்க வந்து எங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நாங்க காட்டுறோம், இதுதான் எங்க லைஃப், இதுதான் எங்க குடும்பம், அவ்வளவுதான். அது தவிர மோனா ஆபாசமா பண்ணுறதோ இல்ல நாங்கன்னா அசிங்கமா பண்ணிக்கிறதோ
எதுவுமே நாங்க பண்ணலையே, நீங்க யாருன்னா ஒருத்தர் சொல்லிடுங்க, நாங்க வந்து கெட்ட கண்டென்ட் காமிக்கிறோம் உங்களுக்குன்ட்டுன்னு. அந்த மாதிரி சேனல் எல்லாம் போயிட்டு எல்லாம் ரசிக்கிறீங்க. தப்பான பண்ற இதெல்லாம் நாங்க சொல்றோம், அதோ அவங்க விடுங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதுக்குன்னு பாக்குறவங்க எல்லாம். நாங்க வந்து இன்னி வரைக்கும் அடிச்சு சொல்லுங்க, என்ன ஆபாசம் காமிச்சிட்டோம், என்ன தப்பு பண்ணிச்சுமோனா, என்ன அப்யூசிவா நம்ம என்ன பேசுறோமா, கெட்ட பேச்ச பேசுறோமா, யாருன்னா ஹர்ட் பண்ணி பேசுறோமா வீடியோல, எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு கையை எடுத்து கும்பிடுற ஒரு பொண்ணை, என் ஒய்ஃப்னு நான் சொல்ல, மோனாக்கோசம் நான் சொல்ல, எந்த பொண்ணோ யாரை ஹர்ட் பண்ணாதீங்க. பேசுறதுக்கு முன்னாடி உங்க வீட்லயோ லேடிஸ் இருக்கிறாங்க, நீங்களும் ஒரு பொண்ணா இருப்பீங்க, உங்க வீட்லயோ அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் பார்த்து பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் யாரும் இப்படி திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, சிம்பிளா சொல்றேன், ஸ்கிப் பண்ணிடுங்க. நிறைய சேனல், என்டர்டைன்மெண்ட் சேனல் நிறைய பேர், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா நாங்க பண்ணாத தப்ப வந்து தயவு செஞ்சு எங்களை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. வானா எங்களால, நாங்களும் மனுஷர் தான், எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் ஆக்டிங் ஷீஸ் இப்படிதான் இருக்குது. ஷீஸ் வந்து இப்பதான் 25 வயசு பொண்ணு, பிகிலே தான் இருக்குது, ஓகேங்களா? எனக்கு பிடிச்சிக்குது, என் ஃபேமிலிக்கு பிடிச்சிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பேருக்கு மோனா யாருன்னு நீங்க லைவா பார்த்தவங்க, நீங்க லைவா பேசினவங்களுக்கு தெரியும், அது அப்படிதான் இருக்குது. சும்மா கேமராக்காகலாம் யாரும் ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரி பண்ணல. அது பண்ணணும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் சைலண்டா தான் இருக்கேன், அதுவே ஓவர் ஆக்டிங் இல்ல. அது நார்மலா அப்படிதான் பேசுறது ஃப்ரெண்ட்ஸ். வானா ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியேதான் இருக்குது. நீங்க இப்படி இருந்ததுக்காக தான் நீங்க மோனாவை ஆசைப்பட்டீங்க. எல்லாருக்கும் மோனாவை தெரியும், நிறைய பேருக்கு. என்ன ஓவர் ஆக்டிங் பண்ணி என்ன இருக்குது சொல்லுங்க? அதெல்லாம் ஒன்னே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளா நான் என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் அது பண்ணீங்க இது பண்ணீங்க, வீட்டுல இருக்க சுத்தாதீங்கன்னா அதுக்கும் சொல்லியாச்சு. இது எங்களோட என்ன சொல்றது, பிரைம் டைம். இன்னும் நாங்க 1 year கூட ஆகல. எங்களுக்கு வந்து வீட்டுல உட்காந்து இருக்கிறதோட எங்களுக்கு கொஞ்சம் வெளியே போறதுக்கு ஆசையா இருக்குது. எங்களுக்கு வெளியே போனா எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நான் வந்து இன்னொரு இந்த வீடியோ கூட நான் வந்து மோனாவோட நான் தான் பேசுறேன். ஏன்னா மோனா ஹர்ட் ஆயிட்டு இருக்குது, சரியான ஹர்ட் ஆகிக்கிறோம். நம்ம எங்க குடும்பத்துல எல்லாரும் ஹர்ட் ஆகிக்கிறாங்க. பொண்ணை வந்து அவ்வளோ, அது தப்பாச்சுன்னா நீங்க கேட்கலாம், தப்பே பண்ணலையே, என்னத்த தப்பு பண்ணிடுச்சு சொல்லுங்க? அவ்வளவு கேவலமா வந்து யார பேசாது ப்ளீஸ். நான் கையெடுத்து கும்பிடுறேன், வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நாங்க வந்து எல்லாருக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் சொல்வேன். நாங்க தப்பு பண்ணல. வந்து நான் ரொம்ப பிரேக் ஆன டைம்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எனக்காக அவங்க போடும் போதுதான் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச். இவ்வளவு காசுக்கு அவ்வளவு இது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றீங்க. நான் ஆல்ரெடி டான் பிளாக்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அது கண்டென்ட் ஆக்கக்கூடாது. ஒருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா தட் இஸ் நாட் கண்டென்ட், ஓகேங்களா? நான் அப்படி பண்ணி தான் நாங்க உயிர் வாழணும், நல்லா இல்லை எங்களுக்கு. நாங்க ஏதோ டெய்லி சும்மா இப்படி ஜாலியா இருக்கிறதான் போட்டு காட்டுறோம். எங்க லைஃப்ல இருக்கிறத நாங்க பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்தா. அதுக்கு நாங்க சொல்லு பண்ணோம். நீங்க போயிட்டு அன்னைக்குன்ற பாட்டு நீங்க எல்லாரும் வந்து நீங்க போய் ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவு காசுக்குது உங்ககிட்டனா ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்ல, எங்களால முடிஞ்சிருந்தா நாங்க கண்டிப்பா நாங்க பண்ணியிருந்தா இருக்கோம். அதை நாங்க எப்பவுமே மிஸ்யூஸ் பண்ணி நாங்க கண்டென்ட் பண்ணி தான் நாங்க நல்ல பேர் வாங்கணும்னு இல்லை, நாங்க பண்ண மாட்டோம். பிளஸ் இன்னொன்னு, அவ்வளோ உங்களுக்கு கஷ்டமா எங்களை எடுத்துதான் நீங்க காமிக்கணும். நீங்க பண்ணோம்னா, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா மனசார ஹெல்ப் பண்ணணும். சும்மா நீ பண்ணிருந்த, நீ எனக்கு காட்டு, நீ பண்ணு அப்படின்னு நான் திருப்பி நாங்க வந்து திருப்பி ஒரு Q&A போட மாட்டோம். இந்த கொஸ்டினுக்கு இதுதான். ஏன்னா மாசம் என்ன பண்ணாலும், நான் ஒரு பேசிக் ஒரு ஷர்ட் வாங்கினா, மோனா ஒரு சாரி வாங்கினா, அதுக்குள்ள போய் யாரா கூட இவ்வளவு காசு வேஸ்ட் பண்றேன். நான் வந்து மோனாக்கு ஒரு கோல்டு வாங்கி கொடுத்தாலும் சரி, பர்த்டேக்கு கோல்டு எல்லாரும் வாங்குறீங்க தானே, எல்லாரும் வீட்லயும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் வாங்கி தரது தானே. நான் என்ன ரொம்ப ஸ்பெஷல் மேலன்னு குடிச்சிட்டு நான் வந்து வாங்கி கொடுத்தேன்? நான் இல்லை தானே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாலோ, இப்போ நான் தைலாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண டைமண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட, அது வந்து ஒரு நம்மளுக்கு தான் கட்சியில நம்மளுக்கு ஹெல்ப், என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் போதோ அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இதுக்கு மேல ரொம்ப பயங்கரமா பேசிட்டோம். போதும் இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது. நீங்க இந்த மாசம் எங்க மோனா வச்சு செஞ்சீங்க, எல்லாரையும் வச்சு செஞ்சீங்க எங்களை. அதுக்கெல்லாம் நாங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மோனா லைக் கொஞ்சம் எமோஷனலா உங்ககிட்ட என்ன கொஞ்சம் தப்பா பேசல, கொஞ்சம் அதோட எக்ஸ்பிரஸ் பண்ண ஃபீலிங்ஸ் அது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஹர்ட் ஆகிக்கிற பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ், அதனால பேசிடுச்சு. தப்பா யாரும் எடுத்துக்காதீங்க. நீங்க எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஓகேங்களா? உங்களால தான் நாங்க, ப்ளீஸ் நீங்க வந்து எங்களை உங்க புள்ளியா நீங்க வந்து எங்களை எடுத்து நீங்க டெய்லி எங்களை பார்த்து எங்களை வாழ்த்துறதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தட் யூ கைஸ் ஆர் டூயிங் ஃபார் அஸ், ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து கட்சியில எண்டு வந்துச்சு. நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நீங்க கேட்டதோட டபுளா கொடுத்துட்டோம் நாங்க நம்புறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டங்கு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.